ஒரு சாதாரண அமைதியான குடும்பம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள மூடிய கதவுகளுக்கு பின்னால எவ்வளோ பெரிய இருள் ஒளிஞ்சிருக்கும்னு யாராவது யோசிச்சிருப்போமா? இது அமெரிக்காவோட சான் ஆண்டோனியோ நகரத்துல நடந்த ஒரு பதைபதைக்கும் உண்மை சம்பவம். இன்னைக்கு அந்த மூடிய கதவுகளுக்கு பின்னால நடந்த கொடூரத்தையும் அதோட உளவியல் பின்னணியும் தான் நம்ம ரொம்ப ஆழமா அலச போறோம். அந்த அம்மா இப்படி செய்வாங்கன்னு நாங்க கனவுல கூட நினைக்கல. இது யார் சொன்னது தெரியுமா? அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்படியே உறைஞ்சு போய் சொன்ன வார்த்தைகள் அது. வெளி உலகத்துக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான குடும்பமா தெரிஞ்சவங்க எப்படி ஒட்டுமொத்த நகரத்தையே உறைய வைக்கிற ஒரு காரியத்தை செஞ்சாங்க. இந்த முரண்பாடு தான் இந்த கேஸ இன்னும் ரொம்ப இருட்டானதா மாத்துது. ஆரம்பத்துல போலீஸ் இது ஒரு சாதாரண கார் தீ விபத்துன்னு நினைச்சுதான் சம்பவ இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த நள்ளிரவு இருட்டுல கொழுந்து விட்டு எரியற அந்த காருக்குள்ள அவங்க பார்த்த காட்சி பல வருஷமா ட்ரைனிங் எடுத்த அதிகாரிகளை கூட அப்படியே உறைய வச்சுது. ஏன்னா அந்த காருக்குள்ள இருந்தது 2 சின்ன குழந்தைகளின் உடல்கள். இது விபத்து இல்ல, ஒரு படு பயங்கரமான கொடூரம்னு அவங்களுக்கு அந்த நிமிஷமே புரிஞ்சது. இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சம்பவத்துக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த தாய் ரொம்பவே ஒரு பதட்டமான நிலையில இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க காரை தனியா ஓட்டிட்டு போனதா சில சாட்சிகள் பார்த்திருக்காங்க. இருட்டின பிறகு நகரத்துல இருந்து ரொம்ப தள்ளி ஒரு அமைதியான யாருமே இல்லாத ஒதுக்குப்புறமான இடத்துக்கு அந்த கார் போயிருக்கு. அடுத்து சில நிமிஷங்களிலேயே ஒரு பயங்கரமான தீ வெடிச்சு சிலருது. கடைசியா தீயணைப்பு வீரர்கள் அங்க வந்து சேரும்போது அவங்க அந்த கொடூரமான உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டைம்லைனை கேட்கும் போதே அந்த இரவு எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்குன்னு உங்களுக்கு புரியும். இந்த விஷயத்த பார்த்தாலே உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். அந்த கார் போன சரியான பாதை, வழியில கிடைச்ச சிசிடிவி கேமரா காட்சிகள், பெட்ரோல் பங்க்ல வாங்கின ரெக்கார்டுகள், அக்கம் பக்கத்தினரோட சாட்சிகள், இது எல்லாத்துக்கும் மேல அந்த தாயோட மொபைல் ஃபோன் மெசேஜ்கள், இது ஒவ்வொரு துணுக்கும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரே ஒரு பயங்கரமான திசையை நோக்கி கை காட்ட ஆரம்பிச்சது. இதை கண்டுபிடிக்க போலீஸ் ஒரு சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச்சை எடுத்தாங்க. குடும்பத்துக்குள்ள ஏதாவது பெரிய சண்டைகள் இருந்ததா, ஏதாவது தீவிரமான பண நெருக்கடியில மாட்டியிருந்தாங்களா, இல்ல வெளியே யாருக்கும் தெரியாத ரகசியங்கள் ஏதாவது காரணமா, இப்படி ஒவ்வொரு கோணத்திலையும் அலச ஆரம்பிச்சாங்க. உடைந்த மனநிலை ஒரு மனுஷனை என்ன வேணாலும் செய்ய வைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி அந்த தாய் ரொம்ப நாட்களாவே கடுமையான மன அழுத்தத்தில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இந்த தேடல்ல வெளியாச்சு. இப்போ இந்த மொத்த கேஸ்லயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பதைக்க வைக்கும் கேள்வி. தீப்பிடிக்கும்போது அந்த குழந்தைகள் உயிரோட இருந்தாங்களா? அமெரிக்கா முழுவதையுமே உலுக்கிய மக்கள் எல்லாரும் பதிலோட காத்திருந்த கேள்வி இதுதான். இந்த 2 கேள்விக்கு விடை தேடி ஃபோரன்சிக் டீம் முழு வீச்சில களத்துல இறங்குனாங்க. தீ எப்படி பரவியது, அது எரிய ஆரம்பிச்ச அந்த சரியான பாயிண்ட் எது, எவ்வளவு நேரம் அந்த கார் எரிஞ்சது, குறிப்பா அந்த குழந்தைகளின் இறப்புக்கான உண்மையான காரணம் என்ன, இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயமும் மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல அலசப்பட்டது. இந்த சயின்டிபிக் அனாலிசிஸ் ரிப்போர்ட் தான் ஒட்டுமொத்த தேசத்தோட கவனத்தையும் இந்த கேஸ் பக்கம் திருப்பிச்சு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் வெளியானதுமே மக்கள் 2 பக்கமா பிரிஞ்சு விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தரப்பு மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த தாய் கடுமையான மனநல பாதிப்புக்கு உள்ளானவங்க, அவங்க சுயநினைவோட இதை கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு விவாதிச்சாங்க. ஆனா இன்னொரு தரப்போ, இல்ல இது ரொம்ப தெளிவா பக்கா பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு பயங்கரமான கொலை அப்படின்னு வாதிட்டாங்க. நம்ம இதுல எந்த பக்கமும் சாஞ்சிட முடியாது. ஆனா அந்த கேஸை சுத்தி நடந்த மிகப்பெரிய உளவியல் விவாதம் இதுதான். உத்தியோகபூர்வமான தீர்ப்பு இன்னும் வரவேண்டியிருக்கு. நீதிமன்ற விசாரணைகள்ல இன்னும் என்னென்ன அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவரப்போகுதுன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். வெளியே ரொம்ப சாதாரணமாக பர்ஃபெக்ட்டா தெரிகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு ஆபத்தான இருள் மறைஞ்சிருக்க முடியும்? ஒரு இரவில் 2 சின்ன குழந்தைகளின் வாழ்க்கை மட்டும் முடிஞ்சு போகல, அந்த குடும்பத்தோட மொத்த வாழ்க்கையும் சாம்பலா மாறிடுச்சு. இது போல மனித மனதின் இருண்ட பக்கங்களையும் இந்த மாதிரி நிஜமான கிரைம் சம்பவங்களையும் தொடர்ந்து அலச மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்த பதிவில் மற்றொரு மர்மத்தோட உங்களை சந்திக்கிறேன்.